அகிலம் நேய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது காலை நேர தலைப்புச் செய்திகள். கொழும்பில் புத்தாண்டை முன்னிட்டு இன்று விசேட போக்குவரத்து திட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பொதுமக்களின் நன்மை கருதி இந்த செயல் திட்டம் முன்னெடுக்கப்படுவதாகவும் போலீசார் அறிக்கை ஒன்றின் மூலம் குறிப்பிட்டுள்ளனர். கொழும்பு நகருக்கு வெளியே இருந்து புத்தாண்டை கொண்டாடுவதற்காக பெருந்தொகையான மக்களும் வாகனங்களும் இன்றைய தினம் காலி முகத்திரல் பகுதிக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது. அதன்படி இன்று காலி மத்திய வீதியில் அமைத்துள்ள வாகன நிறுத்தமிடங்களில் வாகனங்களை நிறுத்த அனுமதிக்கப்படாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 2025 ஆண்டு பாடசாலை நடத்தப்படும் நாட்களின் எண்ணிக்கையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. அதற்கமைய அரசு பாடசாலைகள், அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளில் பயிலும் மாணவர்களின் வருடாந்த பாடசாலை வருகை 210 நாட்கள் என்ற தேவை 181 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அதிக எண்ணிக்கையிலான பொது விடுமுறை நாட்கள் இருப்பதன் காரணமாக பாடசாலைகளின் முதலாம் தவணை ஆரம்பிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. 1988 ஆண்டின் 2ஆம் இலக்க மாகாண சபை தேர்தல் சட்டத்தின் கீழ் 2017 ஆண்டின் 17ஆம் இலக்க புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட மாகாண சபை தேர்தல்கள் சட்டத்தை ரத்து செய்வதன் மூலம் நீண்ட காலமாக தாமதமாகி வரும் மாகாண சபை தேர்தலை அடுத்த ஆண்டு நடுப்பகுதியில் நடத்துவதற்கு அரசு திட்டமிட்டுள்ளது. ஏப்ரல் மாதம் நடைபெறவிருக்கும் உள்ளூராட்சி சபை தேர்தலை தொடர்ந்து திருத்தப்பட்ட மாகாண சபை தேர்தல் சட்டத்தை ரத்து செய்வதற்கான பிரேரணை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அரசு குறிப்பிட்டுள்ளது. கற்றல் நடவடிக்கையினை முன்னெடுக்கும் அஸ்பிசம பயனாளிகளின் பிள்ளைகளுக்கான 6000 ரூபாய் கொடுப்பனவு கடந்த வெள்ளிக்கிழமை அஸ்பிசம வங்கிக் கணக்குகளில் திரைசேரியூடாக வழங்கப்பட்டுள்ளதாகவும் நிதி மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது. பொருளாதார நெருக்கடியின் காரணமாக எதிர்மறையான முடிவுகளால் பாடசாலை மாணவர்களின் கல்வியில் எதிர்மறையான தாக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் அமைச்சரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரபல சிங்கள ஊடகவியலாளரான பிரகீத் எக்னிகொட இராணுவத்தினால் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பில் கண்கண்ட சாட்சியொருவர் பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளார். சிங்கள மொழி யூடியூப் ஊடகவியலாளரான சுதந்த திலகசிறி சுதா கிரியன்சன் சேனலின் ஞாயிறு மாலை நடைபெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் மூலம் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த நிகழ்ச்சியின் தற்போதைய வெளிநாட்டில் வதிக்கும் இலங்கை கடற்படையின் முன்னாள் சிப்பாய் ஒருவர் கலந்து கொண்டுள்ளார். மட்டக்களப்பின் எருமை தீவுக்கு அருகே செல்லப்பட்ட பிரகீத் எக்னிகொலவின் தலையில் 3 துப்பாக்கிச் சூடுகள் நடத்தப்பட்டு அவர் படுகொலை செய்யப்பட்டதாகவும் செயலாளர் ஒருவரின் உத்தரவின் பேரிலேயே குறித்த படுகொலை நடத்தப்பட்டதாகவும் அதற்கு பொறுப்பாக இருந்த உயர் அதிகாரி தன்னிடம் தெரிவித்ததாகவும் கடற்படை சிப்பாய் பிரியசாந்த தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார். மின்சார வாகனத்தை இறக்குமதி செய்வதற்கு முந்தைய அரசாங்கம் அனுமதி வழங்கியதனூடாக 1384 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக தேசிய கணக்காய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. கணக்காய்வாளர் நாயகத்தின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உரிய முறையை நடைமுறைப்படுத்துவதில் வெளிப்படைத்தன்மை பாதுகாக்கப்படவில்லை என்றும் கட்டுப்பாட்டு முறைகளை முற்றிலும் புறக்கணித்து திட்டம் தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிய அரசாங்கம் பதவியேற்று 3 மாதங்களுக்குள் நாட்டை ஸ்திரப்படுத்த அரசாங்கத்தினால் முடிந்ததாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். மேலும் நிதியமைச்சு உள்ளிட்ட அரசு அதிகாரிகளுடன் கலந்துரையாடி நாட்டை ஸ்திரப்படுத்துவதற்கான தெளிவான தீர்மானங்களை ஜனாதிபதியால் எடுக்க முடிந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். புதிய முதலீடுகளை கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் நிறுத்தப்பட்டிருந்த பல வெளிநாட்டு நிதியுதவி திட்டங்கள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் இதன்போது தெரிவித்துள்ளார்.
புதிய அரசியலமைப்பினை கொண்டு வருவதற்கான ஆலோசனைகளை நடத்தி வரும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் புதிய அரசியலமைப்பின் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி உரிமையை ரத்தாக்கி நாடாளுமன்றத்துக்கு கூடுதல் அதிகாரங்களை வழங்கி நிறைவேற்று அதிகாரம் கொண்ட பிரதமர் பதவியை முன்னிறுத்தி தீர்மானித்துள்ளது. இதற்கமைய அடுத்த மாகாண சபை தேர்தல் நடந்து முடிந்தவுடன் புதிய அரசியலமைப்புக்கான பணிகள் ஆரம்பமாக உள்ளன. தற்போதைய ஜனாதிபதியின் பதவிக்காலம் நிறைவடைந்ததன் பின்னர் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள புதிய அரசியலமைப்பின் இடைக்கால ஏற்பாடு ஒன்றும் உள்ளடக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் உள்ள சிறைச்சாலைகளில் இடம்பெறும் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பாதாள உலக செயற்பாடுகளை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இந்த பணிப்புரையை விடுத்துள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவித்ததாவது, போதைப்பொருள் மற்றும் பாதாள உலகத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களின் வழக்கு நடவடிக்கைகளை துரிதமாக நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவித்த ஜனாதிபதி அதற்காக இணையவழி முறைமையை பின்பற்றுவதற்கான சாத்தியக்கூறுகளை சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் உணவுப் பொருட்களின் விளம்பரங்களில் 12 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் இடம்பெறுவதை தடை செய்து வர்த்தகமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் 2025 ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமுலுக்கு வரும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. குறித்த வர்த்தகமானி அறிவித்தலை சுகாதார அமைச்சர் வைத்திய நலிந்த ஜெயதிசவினால் வெளியிடப்பட்டுள்ளது. 77வது தேசிய சுதந்திர தினத்தை கொழும்பிலுள்ள சுதந்திர சதுக்கத்தில் குறைந்த செலவில் கொண்டாட இலங்கை அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. அதே நேரம் கொண்டாட்டங்களை பார்க்க பொதுமக்களும் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் AHM அபயரத்ன இதனை நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது தெரிவித்துள்ளார். மன்னாரில் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி கையெழுத்து போராட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த போராட்டமானது நேற்று போராளிகளின் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் மன்னார் பேருந்து திரைப்படத்தின் முன்பாக இடம்பெற்றுள்ளது. பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளையும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூகமயப்படுத்தப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்ட பின்பும் மீண்டும் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள போராளிகளையும் புதிய அரசாங்கம் விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தி கையெழுத்து போராட்டம் இடம்பெற்றது. மன்னார் சவுத் பார்க் கடற்பரப்பில் மிதந்து வந்த சடலத்தை நேற்று காலை மன்னார் போலீசார் மீட்டெடுத்துள்ளனர். சம்பவத்தில் மன்னார் சாந்திபுரம் பகுதியைச் சேர்ந்த சதாசிவம் ராசு என்ற குடும்பஸ்தர் உறவினர்களினால் அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவர் கடந்த 28ஆம் தேதி முதல் காணாமல் போன நிலையில் குடும்ப உறவினர்கள் அவரை தேடி வந்தனர். மீனவர்களும் கடற்படையினரும் வழங்கிய தகவலின் அடிப்படையில் சடலத்தை மீட்க கடற்படையினர் சவுத் பார்க் கடற்கரைக்கு கொண்டு வந்தனர். சடலம் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டதுடன் மேலதிக விசாரணைகளை மன்னார் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இன்று முதல் அடுத்து வரும் சில நாட்களுக்கு நாட்டின் வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா ஆகிய மாகாணங்களில் நிலவும் மழையுடான வானிலை சற்று அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதன்படி கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் புலனறுவை மாவட்டங்களிலும் 75 மில்லிமீட்டருக்கு அதிக மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மேல் சப்ரகமுக மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கு அதிகமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வடக்கு, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் இடைக்கிடையே மணித்தியாலத்திற்கு 30 முதல் 35 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொழும்பு பங்குச் சந்தையின் வர்த்தக நடவடிக்கை நேற்றைய தினம் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. இதன்படி கொழும்பு பங்குச் சந்தையில் அனைத்து பங்கு விலைச்சுட்டன் இன்றைய தினம் 291.79 புள்ளிகளாக அதிகரித்து 15,827.39 புள்ளிகளாக பதிவாகியுள்ளது. இத்துடன் காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றது. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைத்திருங்கள்.